குன்னூர் நகராட்சியில் கூட்டுக்கொள்ளை. குன்னூர் நகராட்சியில் கூட்டுக்கொள்ளை அடிப்பதில் அதிகாரிகள் கட்சியினர் என பாகுபாடே இல்லாம கூட்டணி அமைச்சு செயல்படுறாங்க என்ற குற்றச்சாட்டை சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் சொல்வதை பரவலா கேட்க முடியுது. ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை இதை கண்டுகொள்வதில்லை? இதனை எல்லாம் கண்டுபிடிக்கத்தானே இந்த ஊழல் ஒழிப்புத்துறை. இதன் மௌனம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஒரு பக்கம் மார்க்கெட் பிரச்சனையில தங்களுக்கான செட்டில்மெண்ட் பணம் பட்டுவாடா ஆகலன்னு கடந்த ஒரு மாசமா தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர்கள் என சிண்டு முடிச்சது ஒரு பக்கம். இதனால் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் 11 பேரும் எதிர்கட்சி கவுன்சிலர்கள் 6 பேரும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து துணைத் தலைவரை நீக்கம் செய்யலாம் என்று திட்டம் தீட்டியதும், சம்பந்தப்பட்டவர்கள் அதை பத்தி அவர்களிடம் பேசி செட்டில்மெண்ட் ஆனதும் இப்ப கப்பு சிப்புன்னு அடங்கிட்டாங்க. இது போக இந்த தீர்மானத்தை பத்தி கடந்த கவுன்சில்ல பேசுவாங்க என்றவுடன் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரகசிய கூட்டணி போட்டு கவுன்சிலையே திசை மாத்தி யாரையும் பேச விடாம புதுசா வர டைட்டில் பார்க் பிரச்சனையை கொண்டு வந்து வெளிநடப்பு செய்தது ஒரு சினிமாத்தனம் அப்படின்னு மக்கள் சிரிக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் மக்களையும் அரசையும் எவ்வளவு முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெளிவா தெரிகிறது. இது ஒரு பக்கம்னா, பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிறோம் என்றும் குன்னூர் நகரத்தை அழகு நகரமாக மாற்றுகிறோம் என்றும் சொல்லிட்டு குன்னூர் நகராட்சியின் கமிஷனரு, எம்ஏ, ஓவசியரு, ஏஇன்னு ஒரு பட்டாளமே பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது. ஒரு சாலையை செப்பனிட வேண்டும் என்றால் அரசு விதிகளின்படியும் அரசு ஆணையின்படியும் முழுமையாக பணிகளை தரம் பிரித்து 5 வருடமாவது தாக்கு பிடிக்கும் வகையில் அதற்குரிய பொருளை பயன்படுத்தி சாலையை அமைக்கணும், தடுப்பு சுவர் அமைக்கணும். ஆனா 1 வருடத்திலேயே உடைஞ்சு போகும் வகையில அமைச்சு அரசு பணத்தை விரைய செய்ய அரசு அதிகாரிகள் திட்டம் தீட்டி இருக்காங்க. ஏற்கனவே முன்னாள் தலைமை செயலாளர் திரு இரியன்பு IAS அவர்கள் ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. ரோடு போடுறதா இருந்தா கண்டிப்பா பழைய ரோட்டை வெட்டி எடுத்துட்டு தான் புதுசா ரோடு போடணும்னு சொல்லி ஒரு ஜியோவே பாஸ் பண்ணியிருந்தாரு. இந்த கோடிக்கணக்கான பணம் மக்கள் நலன் சார்ந்த பணிகளுக்கா அல்லது அதிகாரி நலம் சார்ந்த பணிகளுக்கா என்ற சந்தேகம் இப்ப எல்லா மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. கமிஷன் கிடைச்சா போதும் என்ற மனப்பான்மையுடன் குன்னூர் நகராட்சிய கடிவாளம் இல்லாத குதிரை போல ஓட விட்டு இருக்கிறாங்க உயர் அதிகாரிங்க. இங்கு பணிகளை செய்ய முடிவு எடுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் யார் என்றால், தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக மாறிவிட்டதாக சொல்றாங்க. ஒப்பந்தம் போடுவது கூட யாருக்கும் தெரிகிறது இல்லை. இதுல பேக்கேஜ் சிஸ்டம் வேற. அப்பத்தானே இந்த பணிக்கு இவ்வளோ தொகை என்று கூறாமல் கொள்ளையடிக்கலாம். தறிகட்டு போய்கொண்டிருக்கிற இந்த குன்னூர் முனிசிபாலிட்டியை யார் காப்பாற்றுவது? கடவுளே வந்தாலும் காக்க வச்ச பின்புதான் டாக்குமெண்ட்டை காட்டுவாங்களாம். புகார் வந்துள்ளதா? அதிகாரிகள் இல்லை. வந்தவுடன் பதில் சொல்லுவார்கள். ஆர்டிஐல கேள்வி கேட்குறீங்களா? தகவலை தரமாட்டான். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. அதிகாரிகளை தேடுகிறீர்களா? ஆய்வுக்கு போயிருக்கிறாரு என்று பொய். இவர்களே போய் என்ன ஆய்வு செய்ய போகிறார்கள்? ஏற்கனவே வாங்கியதை வாங்கி விடுகிறோமே. அப்புறம் ஆய்வுக்கு போனா கான்ட்ராக்டர்கள் குச்சியை வைத்து அடிச்சு தான் துரத்தி விடுவாங்க. மார்க்கெட் பிரச்சனையில முதல்ல 923 கடை கணக்குல உள்ளதாக சொன்னாங்க. அப்புறம் 840 மாறிடுச்சு. இப்போ கடைசியில 650 வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா இத்தனை காலமா 300 கடைகளோட வரவு செலவு என்ன ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. இப்படி முறைகேடு, ஊழல், ஏமாற்றுதல், பொய்யான தகவல்கள் என ஒரு சினிமாவையே மிஞ்சும் செயலை குன்னூர் நகராட்சியில நடத்திட்டு வராங்க. கடைசியா ஒன்று சொல்லணுங்க. ஏதோ நம்மளையும் நம்ம மக்களையும் மதிச்சு கலெக்டர் மேடம் நம்ம புகாரை எடுத்து நேற்று அந்த பேக்கேஜ் சிஸ்டர் சாலையை ஆய்வு செய்யறதுக்கு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் PAPD மேடம் இருக்காங்கல்ல, அவங்கள அனுப்பியிருக்காங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காலம் கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகும் அப்படின்னு ஒரு சத்தம் மௌனமா கேட்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.